வெல்கம் டு தாரக்ஸா சாரீஸ். ஐ எம் கௌசல்யா முருகேசன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது, ஏற்கனவே நான் நல்ல சேலை கட்ட தெரிஞ்சவங்களுக்கு ஒரு டிப்ஸ் கொடுத்துருந்தேன். அதில் எப்படி மார்க் பண்ணணுன்ற, அளவு எடுக்கிறது எப்படி மார்க் பண்ணுறதுன்ற டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கேன். அது மாதிரி சேலை கட்ட தெரியாதவங்களுக்கு உங்களுக்கு கண்டினியூஸாக ஒரு டிப்ஸ் கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தேன். இந்த டிப்ஸ் சேலை கட்ட தெரியாதவங்களுக்கு. ஸோ அந்த வீடியோ பார்த்துட்டு இதுக்கு வந்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக புரியும். எனக்கான அளவு இந்த பல்லு பகுதி 46 வந்தது. ஸோ இப்போ இந்த 46 இங்கே இந்த முந்தி ஆரம்பிக்கிற இடத்துல இருந்து எனக்கு இங்கே பின் பண்ணுற இடம் வரைக்கும், இந்த இடம் வரைக்கும் இது 46 இருந்தது. ஸோ இது வரைக்கும் எப்படி ஃப்ளீட் வைக்கிறதுன்னு பார்த்துக்குருவோம். அடுத்து இந்த இடத்துல இருந்து ஷோல்டர் பின்ல இருந்து நம்ம எடுத்துகிட்டு சுற்றி இங்கே உள்ள கட்டுற இடம் வரைக்கும் பார்த்தோம்னா 62 வந்தது. அதுவும் நான் சொல்லியிருந்தேன். அது இல்லாமல் ஃபர்ஸ்ட் நம்ம உள்முந்தி சொருக்கிறோம் இல்லையா, இந்த உள்முந்தி சொருகிற இடம் இது, இந்த இடத்துல இருந்து ஒரு சுற்றி இங்கே வரும்போது அதுவும் எனக்கு 46 வந்தது. இந்த இடத்துல அந்த ஃபர்ஸ்ட் ஃப்ளீட்ஸ் வரும் இல்லையா, நமக்கு இப்படி ஃபர்ஸ்ட் ஃப்ளீட்ஸ் எடுக்கிறோம்ல, அந்த ஃப்ளீட்ஸ் வர இடமும் எனக்கு 46 வந்தது. இதான் அளவு. இந்த அளவில் நம்ம உங்கள் டெய்லரோட ஹெல்ப்போட நீங்கள் என்ன பண்ணணுன்றதை நான் சொல்கிறேன். இப்போ முந்திக்கு நம்ம இங்கேருந்து ஒரு 46 இன்ச்சு சொன்னேன் இல்லையா, அந்த அளவுக்கு நம்ம ஃப்ளீட் வச்சாச்சு. இதில் நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னு சொல்கிறேன். இப்போ உங்களுக்கு சாரீ கட்ட தெரியாதவங்களுக்கான டிப்ஸ்ன்னு சொல்லியிருக்கேன். ஸோ இந்த ஃப்ளீட் எல்லாமே உங்கள் அம்மாட்டையோ இல்லை உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்டேயோ அல்லது உங்கள் டெய்லர்கிட்டையோ வைக்க சொல்லிவிட்டு, அதுக்கு அடுத்து இதை எப்படி தைக்கணுங்கிறத சொல்லித்தரேன். வாங்க பார்க்கலாம். நம்ம அந்த 46 இன்ச்சஸை எப்படி மார்க் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். இப்போது கரெக்டாக கொஞ்சம் இருக்கிற இடத்துல இருந்து கரெக்டாக 46 இன்ச்சு நம்ம அளந்து பின் பண்ணி வச்சுருக்கோம். அந்த பின் பண்ண இடத்துல இங்கே ஒரு மார்க் பண்ணிக்கிட்டோம். இதை எப்படி தைக்கணும்னு சொல்லித்தரேன். இதை கவனமாக பார்த்துக்கோங்க. இந்த மேலே இருக்குல்ல ஃப்ளீட்டு, இந்த பகுதியில் இப்போ இந்த இடத்துல மெரூன் கலர் வருதுல்ல, இதுதான் இந்த பகுதி. இதை இப்படி எடுத்துடணும். இதை எடுத்து விட்டுட்டு உள்ளே இருக்க மடிப்பு பூரா அப்படியே இருக்கணும். அப்படியே வச்சுட்டு நம்ம ஒரு தையல் மட்டும் சேம் கலர் த்ரெட்டில் போட்டுக்க போகிறோம். ஓகேயா? பாருங்கள், இந்த மேல் மடிப்பை மட்டும் எடுத்து விட்டுறணும். எடுத்து விட்டுட்டு இந்த இடத்துல இருந்து கரெக்டாக நம்மளுக்கு ஃப்ளீட் வருது இல்லையா, ஒன்று மேலே ஒன்று வச்சு நீட்டாக எடுத்து வச்சுட்டு இப்போது இங்கே தையல் போட போகிறோம். பாருங்கள், இங்கே ஒரே ஒரு தையல் போட்டுக்க போகிறோம். இப்போ இந்த ஒரு தையல் போட்டுட்டோம். நம்ம போட்ட பிறகு இது பார்த்தோன்னு சொன்னால் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த இடத்துல பின் பண்ண மாதிரியே இருக்கும், ஆனால் வெளியே எந்த தையலும் தெரியாது. இந்த இடத்துல நம்ம இப்படி சாரியை வைக்கும்போது அழகா அங்கே ஒரு பின் பண்ண மாதிரியே இருக்கும். இது உங்கள் டெய்லர்கிட்ட கொடுத்து நீங்கள் தைச்சு வாங்கிக்கலாம். பெரிய வேலை கிடையாது. சின்னதாக அளந்த பிறகு நம்ம போடக்கூடிய ஒரே ஒரு தையல் மட்டும்தான். இது மட்டும்தான். இது வேணும்னா ஈஸியாக பிரிச்சுக்கலாம். அடுத்து நம்ம உள் சுத்துக்கு 46 இன்ச்சு சொல்லியிருந்தேன் இல்லையா, இங்கேருந்து சொருகி நம்ம சுற்றி கொண்டு ஃபஸ்ட்டு ப்ளீட் வைக்கிற இடம் வரைக்கும் ஒரு 46 இன்ச்சு. ஸோ இப்போ அந்த 46 இன்ச்சு அளக்க போகிறோம். இங்கே 46 இன்ச் இருக்கு, அது ஃபர்ஸ்ட் ஃப்ளீட் வரைக்கும். ஓகே, அதை இங்கே ஃப்ளீட்ஸ் வச்சுருக்கிறோம். இந்த ஃப்ளீட்ஸ் வச்சுட்டு இதில் எப்படி தையல் போடுறதுன்னு நான் இப்போ சொல்லித்தரேன். இந்த மடிப்பை அப்படியே வச்சுட்டு மேலே இருக்க பகுதியில் அதை அப்படியே கொண்டு ஒரே ஒரு ஸ்டிச், இந்த இடத்துல ஸ்டிச் போட்டால் நம்ம ஒன்று மேலே ஒன்று ஃப்ளீட் வேணும்னு நினைக்கிறவங்க ஒன்று மேலே ஒன்று வச்சுக்கலாம். இதை விட்டு தள்ளி இன்னும் கொஞ்சம் தள்ளி இந்த இடத்துல ஒரு தையல் போட்டுக்க போகிறோம். இங்கே போடுற தையல் உள்ளுக்க இருக்கிறதுல மட்டும்தான் வரணும், வெளியே வராது. ஓகேயா? நம்மளோட ஒவ்வொருத்தரோட உயரத்துக்கு ஏற்ற மாதிரி சாரி உள்ள சொருகிற அளவு மாறுபடும். இப்போ என்னோட ஹைட்டுக்கு ஒரு 7.5 இன்ச்சஸ் இந்த சாரியில் வருது. அந்த சொருகிற இடத்துக்கு முன்னாடி இங்கனுக்குள்ள ஒரு சின்னதாக ஒரு தையல் போட்டுக்கணும், சொருகிற இடம் வரைக்கும். அவ்வளோதான்.
இவ்வளவே தான் வேலை, வேற ஒரு வேலையும் இதுல கிடையாது. ஆனா நீங்க மற்றபடி ரெடிமேட் சாரியா இது பண்ணீங்கன்னு சொன்னா உங்களுக்கு ரொம்ப அது ஃபிட்டிங் வந்து மாறும் ஒவ்வொரு நேரத்துக்கும். அப்படி இல்லாம இப்படி நம்ம தைக்கும்போது ஈஸியா நம்ம சாரியை கட்ட முடியும். அதே நேரம் யாரோட ஹெல்ப்பும் இல்லாம கட்ட முடியும். 300 to 500 நம்ம ப்ரீ ப்ளீட்டிங்க்கும் கொடுக்க வேண்டியதில்லை. இப்போ இதுல பாத்தீங்கன்னு சொன்னா எப்பயுமே என்ன பண்ணணும்னு சொன்னா சாரி எடுத்த உடனே இந்த பல்லு இந்த உள்முந்தியை சொருகக்கூடாது நம்ம. ஓகேங்களா? உள்முந்தி சொருகாம இப்படி நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கோம்ல, ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி பின் பண்ணி வச்சுக்கிட்டாலும் சரி, இல்லை தைச்சு வச்சுக்கிட்டாலும் சரி, நம்ம இந்த ஃப்ளீட்டை ஃபர்ஸ்ட் கொண்டு வந்து இந்த ஃப்ளீட்டை ஃபர்ஸ்ட் நமக்கு சென்டரா இருக்குதான்னு பார்த்து வச்சுக்கிறோம். அப்படி இந்த இடத்துல வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம அந்த உள்ள இருக்கிறத வந்து சொருகணும். அப்போ இதோட அளவு வந்து ரொம்ப அழகா நீட்டா நிற்கும். இப்போ பாருங்க எவ்வளோ அழகா நிற்கிதுன்னு. இப்போ நம்ம 2 தையல் மட்டும்தான் போட்டிருக்கோம் இதுல. அழகா நின்றுடுச்சா? இப்போ இது பார்த்தோம்னா இங்கே தையல் போட்டது அழகா இங்கே ஃப்ளீட்ஸோட இப்படி இருக்கு. இந்த ஃப்ளீட் வந்து நம்ம ஏற்கனவே தைச்சு வச்சிருக்கனால இதை இப்படி போட்டோம்னா நமக்கு டக்குன்னு சாரி கட்டுற மாதிரி இருக்கும். ஆனால் இது ஸ்டிச்சுடு சாரி கிடையாது. நம்ம வேணும்னா ஒரே ஒரு தையல் போட்டிருக்கனால பிரித்து எடுத்துக்கலாம். இல்லை இதை இப்படியே வச்சு நம்ம அயன்கார்ட்ட கொடுத்து அயன் பண்ணியும் வாங்கிக்கலாம். மொத்தமே நம்ம 3 தையல் தான். இந்த இடத்துல வர்ற தையல் வந்து இந்த ஃப்ளீட்டை எடுத்து விட்டு இங்கே போடுறோம். இங்கே வர்ற தையல் இங்கே மேலே அந்த ஃப்ளீட் மேலே போடுறோம். அடுத்து இதை தாண்டி இங்கனுக்குள்ள ஒரு 7.5 இன்ச் உயரத்தில் மட்டும் இந்த ஒரு தையல் போட்டிருக்கோம். சின்ன தையல் ரொம்ப. மொத்தமே 3 இடம் தான். சின்ன ஸ்டிச்சு தான். வேணாட்டா டக்குன்னு எடுத்து விட்டுடலாம். இந்த சாரியை நான் ஃபுல்லாக கட்டிட்டு வந்து காமிக்கிறேன். நம்ம ஸ்டிச் பண்ண சாரி எப்படி கட்டின பிறகு எப்படி இருக்குன்னு